இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். கடந்த 5ஆம் தேதி சென்னை சென்ட்ரலில் இருந்து டெல்லியை நோக்கி சென்ற தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில் ஆக்ரா ரயில் நிலையத்தை நெருங்கும் போது முன்பதிவு செய்யப்படாத ரயில் பெட்டியில் கடும் துர்நாற்றம் வீசியது. இதுகுறித்து பயணிகள் ஆக்ரா ரயில்வே போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவல் அறிந்ததும் ரயில்வே போலீசார் ரயில் பெட்டிகளில் சோதனை செய்தனர். அப்போது சிவப்பு நிற டிராலி சூட்கேஸ் ஒன்று கேட்பாரற்று கிடந்தது. அதனை மீட்ட ரயில்வே போலீசார் திறந்து பார்த்தபோது தலை மற்றும் கைகள் இல்லாமல் பெண்ணின் சடலம் துண்டு துண்டாக வெட்டி சென்னையில் உள்ள சரவணா ஸ்டோர்ஸின் 2 கவர்களில் சுற்றி வைத்திருப்பதைக் கண்டு ரயில்வே போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். இதனை அடுத்து ரயில்வே போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தனர். விசாரணையில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் மூக்கு கண்ணாடி போட்டிருந்த ஒரு இளம் பெண்ணும் குறுந்தாடி வைத்திருந்த ஒரு இளைஞரும் சேர்ந்து சென்னை சென்ட்ரலில் இருந்து டெல்லி நோக்கி சென்ற தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் அந்த சூட்கேஸை வைத்துவிட்டு தலைமறைவானது தெரிய வந்தது. மேலும் விசாரணையை முடுக்கிவிட்ட ரயில்வே போலீசார் அந்த இளம்பெண்ணும் இளைஞரும் கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வந்த மின்சார ரயிலில் சூட்கேஸுடன் பயணம் செய்தது மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனை அடுத்து ஆக்ரா ரயில்வே போலீசார் கூடுவாஞ்சேரி போலீசாரை தொடர்பு கொண்டு உதவியை நாடியுள்ளனர். அதற்குள் கடந்த 20 நாட்களாக பூட்டி கிடந்த கூடுவாஞ்சேரி மசூதி அருகில் உள்ள ஒரு வீட்டில் கடும் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி பொதுமக்கள் கூடுவாஞ்சேரி போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்ததும் கூடுவாஞ்சேரி போலீஸ் இன்ஸ்பெக்டர் கோவிந்த்ராஜ், உதவி போலீஸ் கமிஷனர் சேகர்பாபு மற்றும் போலீசார் அப்பகுதிக்கு சென்று வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்தனர். அப்போது பிரியாணி செய்யக்கூடிய டப்பாவில் ரத்தமும் மேல் மூடியில் மைதா மாவும் இருந்ததைக் கண்டு திடுக்கிட்டனர். பின்னர் அதை கைப்பற்றி இரத்த சோதனைக்காக செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் அந்த வீட்டில் யார் வசித்து வந்தது குறித்து போலீசார் விசாரணையை தொடங்கினர். விசாரணையில் ஒடிசாவை சேர்ந்த 38 வயதான ஹயதுன் நிஷா என்பவர் கடந்த ஜூலை மாதம் 20ஆம் தேதி வீடு வாடகைக்கு எடுத்து தனிமையில் தங்கி வந்தது தெரிய வந்திருக்கிறது. இதில் ஒடிசாவை சேர்ந்த ஹயதுன் நிஷா சென்னையை சேர்ந்த ஜகுர்கானை கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒடிசாவில் திருமணம் செய்துள்ளார். இதில் ஒடிசாவில் திருமணம் செய்த தம்பதியினர் மீண்டும் சென்னைக்கு வந்து தங்கியுள்ளனர். இந்த தம்பதிக்கு 19 வயதான யூசுப் கான் என்ற மகன் உள்ளார். இதனிடையே கணவன் மனைவி இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்து கூடுவாஞ்சேரி அடுத்த மாடம்பாக்கம் பள்ளிக்கூட தெருவில் வீடு வாடகைக்கு எடுத்து ஹயதுன் நிஷா மற்றும் அவரது மகன் யூசுப் கான் ஆகியோர் தங்கி வசித்து வந்துள்ளனர். இதனிடையே கடந்த 4 மாதத்திற்கு முன்பு ராகுலை காதலித்து வருவதாகவும் அவரை திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் தனது மகனிடம் கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த யூசுப் கான் தனது அம்மாவிடம் சண்டை போட்டுக்கொண்டு பெருங்குளத்தூரில் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தங்கி அங்கேயே வேலை செய்து வந்துள்ளார். இதனை அடுத்து மாடம்பாக்கத்தில் வசித்து வந்த ஹயதுன் நிஷா வீட்டை காலி செய்து கொண்டு கடந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி கூடுவாஞ்சேரி மசூதி அருகில் ஒட்டியபடி உள்ள முகமது ரஃபியின் வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கியுள்ளார். இந்நிலையில் கடந்த ஜூலை மாதம் 3ஆம் தேதி ஹயதுன் நிஷாவை பார்ப்பதற்கு ஒரு இளம்பெண்ணும் ஒரு இளைஞரும் வந்துள்ளனர். அப்போது வீட்டு உரிமையாளர் முகமது ரஃபி இவர்கள் யார் என்று ஹயதுன் நிஷாவிடம் கேட்டுள்ளார். அதற்கு அவர் எனது தம்பி மற்றும் தம்பி மனைவி என்று கூறியுள்ளார். மேலும் 2 வாரமாக ஹயதுன் நிஷாவுடன் தங்கியிருந்த தம்பதியினர் திடீரென வீட்டை பூட்டிக் கொண்டு ஊருக்கு கிளம்பியுள்ளனர். அப்போது வீட்டு உரிமையாளர் வீட்டை பூட்டிக் கொண்டு எங்கே செல்கிறீர்கள், ஹயதுன் நிஷா எங்கே என்று கேட்டுள்ளார். அதற்கு ராகுல் என்பவர், எனது அப்பா உடல்நிலை சரியில்லாமல் கவலைக்கிடமாக இருப்பதால் எனது அக்கா ஹயதுன் நிஷா ஏற்கனவே சென்று விட்டார். தற்போது எனது அப்பா இறந்து விட்டார். அதனால் நாங்களும் ஊருக்கு செல்கிறோம் என்றும் இறப்பு நிகழ்ச்சி எல்லாம் முடிந்த பிறகு மீண்டும் வந்து வீட்டை வாடகைக்கு தருகிறோம் என்றும் கூறிவிட்டு சென்றுள்ளனர். இதற்கிடையேதான் டெல்லி ஆக்ரா ரயில் நிலையத்தில் தலை மற்றும் கைகள் இல்லாமல் பெண்ணின் உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் ஹயதுன் நிஷாவின் மகன் யூசுப் கான் கூடுவாஞ்சேரி போலீசில் எனது அம்மாவை காணவில்லை என்றும் புகார் கொடுத்துள்ளார். இதுகுறித்து புகாரின் பேரில் கூடுவாஞ்சேரி போலீசார் பெண் மாயம் என்று வழக்கு பதிவு செய்துள்ளனர். தற்போது ஆக்ரா ரயில் நிலையத்தில் இருந்து வந்த ரயில்வே போலீசார் தலை மற்றும் கைகள் கூடுவாஞ்சேரியில் தான் உள்ளது என்று கூறிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இதில் மாயமான ஹயதுன் நிஷாவின் செல்போனும் ஸ்விட்ச் ஆஃபில் உள்ளது.
இதில் மாயமான அவர் என்ன ஆனார், எங்கு இருக்கிறார், ஒருவேளை அவரை பார்க்க வந்த தம்பதியினர் ஹயதுன் நிஷாவை கொலை செய்து இதுபோன்று செய்தார்களா, மேலும் கொலையானவர் அவர்தானா அல்லது வேறு யாராவது தானா என்றும் ராகுலை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக கூறிய தகவல் ஏற்கனவே பிரிந்து சென்ற அவரது கணவருக்கு தெரிந்து அவரை அடியாட்களை வைத்து கொலை செய்தாரா அல்லது வேறு ஏதாவது காரணமா என பல்வேறு கோணங்களில் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் கொலையான பெண்ணின் தலை மற்றும் கைகளை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். இச்சம்பவம் கூடுவாஞ்சேரியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.